சிவன் பார்வதி கிட்ட அந்த யாகம் நடத்துறது ஒரு ஆயுதத்தை உருவாக்கத்தான். யாகத்தோட முடிவுல அந்த ஆயுதம் உருவாகிரும். அதை வாங்குறவங்களை யாரால் அழிக்க முடியாதுன்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல துர்வாசர் யாகம் நடத்துறது காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க சிவன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு யாகம் நடக்கும் போதும் முடிவுல பழி கேட்கறது உண்டு அப்படின்னதும், இந்த யாகத்துல பழியா என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. படைப்போட ஆதாரமா இருக்கக்கூடிய சமநிலை, அதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் போது சமநிலை ஒரு பக்கம் தாழ்ந்தும் ஒரு பக்கம் உயர்ந்தும் போகும் அப்படிங்கிறாரு. சக்தி வாய்ந்த ஆயுதம் உருவாகும் போது பிரபஞ்சத்தோட சமநிலை பாதிக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் நாராயணன் இங்க இருந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி பார்வதி அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காங்க. அவர் இங்க போறதுனால கண்டிப்பா தடுத்து நிறுத்திடுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில திரும்ப யாகம் நடத்துறதை காமிக்கிறாங்க. திரும்ப பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க, துர்வாசர் பெரிய ரிஷியாச்சு, அவர் நடத்துற புனிதமான யாகத்துல எப்படி இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்றது சரிதான், அவரு ரொம்ப பெரிய முனிவர் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர்கிட்டயும் ஒரு குறை இருக்கு, அதாவது குரோதம் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில துர்வாசர் யாகம் நடத்துறது காமிக்கிறாங்க. அவர் இடத்துக்கு வர கந்தர்வர்கள், உங்க யாகத்தினால ஏற்படுற பலனை எங்களுக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க சேவை செய்ய காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு துர்வாசர் கோவப்படுறாரு. ஆனாலும் அந்த கந்தர்வன் யோசிக்காம, நான் சொல்றதை கேளுங்க, இந்த ஆயுதத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்க எல்லா அப்சரஸ்களையும் அப்படின்னு அந்த கந்தர்வன் யோசிக்காம சொல்லிட்டு இருக்கும் போதே கோபத்துல எந்திரிக்கிற துர்வாசர், போது நிறுத்து, என்னோட வாழ்நாள் முழுக்க நான் என்னோட புண்ணிய பலங்களை வச்சு இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கேன், இதோட நீ இந்திரலோகத்தோட அப்சரஸ்ல ஒப்பிட்டு சொல்றியா, அதோட உன்னோட அகம்பாவ பேச்சுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு கமன் எழுத்து எடுத்துட்டு வராரு. இதை பார்த்து பதறி போன அந்த கந்தர்வன், தெரியாம பேசிட்டு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். இருந்தாலும் அவரோட கமண்டலத்துல இருக்க நீரை அவன் மேல தெளிச்சு அவனை எரிச்சிடறாரு. இதை அந்தகனும் மனக்கண்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. சிவன் கேட்கிறாரு, உங்களால உணர முடியலையாத ஒரு உஷானாவும் அந்த ஆயுதத்தை பெறணுங்கிறதுக்காக யாகத்துக்கு போயிருக்காரு அப்படின்றாரு. அதோட அந்தகனும் கூட போயிருக்கான் அப்படின்னதும் தான் பார்வதி பதட்டமாகறாங்க. ஆனா இங்க அந்தகனும் அந்த கந்தர்வனை அழிச்சதுனால இந்த முனிவர் கிட்ட இருந்து சக்தியை பெறணும்னா நான் என்னோட புத்தியை உபயோகிக்கணும், சாதுரியத்தோட நடந்துக்கணும், மகாதேவரை பழிவாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இங்க பார்வதியோ கைலாயத்துல அவனுக்காக வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்தகன் துர்வாசரோட கோபத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்ததுன்னா பெரிய அசம்பாவிதமா ஆயிடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. அடுத்த காட்சியில திரும்ப துர்வாசரை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு உஷானா ரொம்ப சாதுரியமா பேசிட்டு இருக்காரு. இந்த கந்தர்வர்களுக்கு இந்த தண்டனை தேவைதான், அவங்களோட நோக்கமே நீங்க உருவாக்கி கொடுக்க போற இந்த ஆயுதத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க துர்வாசர், உங்களோட நோக்கமும் அதேதான் அப்படின்னு அவருக்கு பதிலடியும் கொடுக்கறாரு. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிற குரு உஷானா, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா உங்களோட யாகத்தோட மகிமையும் மதிப்பு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படிப்பட்ட யாகத்தை நடத்துறதுக்கு நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தேவர்களை விட அசுரர்களுக்கு தான் இந்த ஆயுதம் கிடைக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கறத நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற துர்வாசர், சரி உங்களோட வாதத்தையும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றி அப்படின்ட்டு, இந்த ஆயுதத்தை நீங்க பல வருட தவத்தோட பலனா உருவாக்க போறீங்க, அதை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா பொறுப்பு வேணும், நான் அசுரர்களோட குரு மட்டும் கிடையாது, மகாதேவரோட பக்தனும் கூட, எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், பொறுப்பா பாத்துக்குவேன். படைப்போட ஆதாரமே சமநிலை தான், ஆனா தேவர்களுக்கு மகாகாலனும் மகாகாலியும் துணை இருக்காங்க, எங்களுக்கு யார் இருக்காங்க, இந்த ஆயுதம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா படைப்பு சமநிலை அடைஞ்சிரும், எல்லா நேரங்களையும் அசுரர்களுக்கு அநியாயம் தான் பண்ணிருக்காங்க, இந்த ஒரு தடவையாவது எங்களுக்கு இந்த ஆயுதத்தை கொடுத்து நீதியை கொடுங்க அப்படிங்கிறாரு. இவ்வளவும் பேசினதும் துர்வாச முனிவரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரியா அந்த நேரத்துக்கு நாராயணனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஆயுதத்தை யாரு கொடுக்கணுங்கிறத தர்க்கத்தினாலேயும் விவாதத்தினாலேயும் முடிவெடுக்க முடியாது, பிரபஞ்சத்தோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிந்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.